ஸ்ட்ரோக்ல இருந்து முழுசா சரியாகணும்னா நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும். ஸ்ட்ரோக்னா மூளைக்கு போற ரத்த குழாயில அடைப்பு ஏற்பட்டு மூளைக்கு ரத்த ஓட்டம் போகல. மூளைக்கு ரத்த ஓட்டம் போகாததால ஒரு பகுதி உடனடியா இறக்க ஆரம்பிக்கும். அதை சுத்தி ஒரு பகுதியில ரத்த ஓட்டம் குறைவா இருக்கும். இந்த ஸ்ட்ரோக்கான சிம்டம்ஸ் தெரிஞ்ச உடனே 6 மணி நேரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னா சாதாரணமான ஊசி மூலமா மருந்து செலுத்தியே இந்த ரத்த அடைப்பை எடுத்துடலாம். அந்த 6 மணி நேரம் தாண்டினாலுமே ஒரு 2 நாளைக்குள்ள வந்தா கூட தொடை வழியா ஊசி போட்டு இந்த ரத்த கட்டை எடுத்து மூளைக்கு போற ரத்த ஓட்டத்தை சீராக்க முடியும். இந்த ஸ்ட்ரோக் ஏற்பட்டா மூளையுடைய ஒரு பகுதிக்கு சுத்தமா ரத்த ஓட்டம் இருக்காது. அதை சுத்தி இருக்கிற ஒரு பகுதிக்கு ரத்த ஓட்டம் கொஞ்சம் குறைவா இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் குறைவான பகுதிகளையும் முழுசா மீட்கிறதுக்கு மருந்துகள் இருக்கு. அந்த மருந்துகள் போடுறது மூலமா இந்த பகுதியை காப்பாற்றலாம். அந்த முழுசா இறந்து போன பகுதியுடைய ஃபங்க்ஷனை மூளையுடைய மற்ற பகுதிகள் எடுத்துட்டு செய்யறதுக்கும் அந்த பகுதிகள் திரும்ப வர்றதுக்கும் நம்ம பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் பிசியோதெரபி. இதுவுமே இயர்லியரா ஸ்டார்ட் பண்றது மூலமாகவும் இந்த மருந்துகள் போடுறது மூலமாகவும் ஸ்ட்ரோக்கை முழுசாவுமே குணப்படுத்த முடியும். எவ்வளவு தூரம் முழுசா குணப்படுத்த முடியும்ன்றது எவ்வளவு சீக்கிரம் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்கன்றதை பொறுத்து தான் இருக்கு.